ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சங்கீதம் 58. ஒரு 11 வசனங்கள் உண்டு. தான் கெட்டு போகாதபடிக்கு அல் தஸ்கேட் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். இங்கே பார்க்கிறோம், துன்மார்க்கரின் தண்டனைக்காக ஜெபிக்கிறதுக்காக தாவீது ஒரு ஜெபத்தை இங்க ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய பிரேயரை நீங்க பாத்தீங்கன்னா, மௌனமாய் இருக்கிறவர்களே நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ, மனுபுத்திரரே நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களோ, மனதார நியாயக்கேடு செய்கிறீர்கள், பூமியிலே உங்கள் கைகளின் கொடுமையை நிறுத்து கொடுக்கிறீர்கள், துன்மார்க்கர் கற்பத்தில் உற்பத்தது முதல் பேதலிக்கிறார்கள், தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள், சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது, பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவிகூடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல் இருக்கிறார்கள். தேவனே, அவர்கள் வாயில் உள்ள பற்களை தகர்த்து போடும். கர்த்தாவே, பாலசிங்கங்களின் கடவாய் பற்களை நொறுக்கி போடும். கடந்தோடுகிற தண்ணீரை போல அவர்கள் கழித்து போகட்டும். அவன் தன் அம்புகளை தொடுக்கும் போது அவைகள் சின்ன பின்னமாக கடவுது. கரைந்து போகிற நத்தையை போல ஒளிந்து போவார்களாக. ஸ்திரீயின் முதிரா பிண்டத்தை போல சூரியனை இருப்பார்களாக. முள் நெருப்பினால் உங்கள் பானைகளில் சூடேறும் முன்னே பச்சையானதையும் எரிந்து போனதையும் அவர் சுழல் காற்றினால் அடித்து கொண்டு போவார். பழி வாங்குதலை நீதிமான் காணும் போது மகிழுவான். அவன் தன் பாதங்களை துன்மார்க்கருடைய இரத்தத்திலே கழுவுவான். கிட்டத்தட்ட 10 வசனங்களிலே துன்மார்க்கர்களுடைய முடிவுகளை ஆவேசமாக ஜெபமாக தாவீது ஏறெடுக்கிறதை நாம் பார்ப்போம். முடிவிலே அவர் ஒரு காரியத்தை விசுவாச அறிக்கையாக அவர் 11ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். அதைத்தான் நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். இவ்வளவு 10 வசனம் சொல்லிட்டு 11ஆவது வசனத்துல சொல்றாரு, அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். 2 காரியத்தை அவர் ஸ்ட்ரெச் பண்றார். ஒண்ணு, இந்த பூமியில நீதிமானுக்கு பலன் உண்டு. அதே போல நியாயம் செய்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். இந்த 2 ப்ரூஃப் ஆகும் அப்படிங்கிறது அந்த ஜெபத்தின் முடிவிலே விசுவாசத்தோடு சொல்கிறார். இங்கே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய 2 காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஒண்ணு, மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு. புதிய ஏற்பாடு வெளிச்சத்திலே நாம் இதை பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நாம் மரித்தபடியினாலே அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் எடுத்துவிட்டு நம்மளை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். இந்த அறிவு நமக்கு தினந்தோறும் நம்முடைய மனசுல உண்டாகி நம்முடைய மனம் புதுப்பிக்கப்படுது. இப்பொழுது நாம் எதையாவது செய்தால்தான் நீதிமான் என்று கிடையாது. சிலுவையின் புண்ணியத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நீதிமான் அவனுக்கு பலன் உண்டு என்கிற அந்த சத்தியம் நமக்குள்ளே ஊடுருவ வேண்டும். நாம் நீதிமானாய் இருக்கிறோம் என்பதை திரும்ப திரும்ப வேதம் நமக்கு சொல்லுகிறது. சங்கீதங்களிலே நாம் பார்க்கும்போது, நீதிமான் அவன் நேர்மையா நடக்கும் போது, உத்தமமா நடக்கும் போது அவன் நீதிமான் அப்படின்னு சங்கீதங்கள் சொல்லுகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது, இயேசுவை நாம் விசுவாசிக்கும் போது நாம் நீதிமான்களாய் மாற்றப்படுகிறோம்.
ஏன் இது நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நாம் இப்போ நீதிமானா தான் இருக்கோம். அந்த ஜூம்ல இருக்கிற எல்லாருமே நீதிமான்கள் என்கிற விசுவாசம் நமக்குள்ளே வந்துட்டு அப்படின்னா, நீதிமானின் ஆசீர்வாதங்களை நாம் விசுவாசிக்க ஆரம்பிப்போம். சங்கீதம் 146:8 நீங்க பாத்தீங்கன்னா, சங்கீதம் 146:8 அந்த வசனத்தை நீங்க பார்க்கும்போது அதுல என்ன இருக்கு அப்படின்னா, கர்த்தர், அதாவது நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். அதனாலதான் நம்ம நீதிமான் என்கிற அந்த உணர்வு வந்து நமக்கு ரொம்ப 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 முக்கியம். கர்த்தர் நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். அப்போ ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், நான் ஒரு நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். சங்கீதம் 1:6 நம்ம படிக்கிறோம், கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். நீதிமொழிகள் 12:21 படிக்கிறோம். நீதிமொழிகள் 12:21 நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. இப்போ நம்ம மைண்ட்ல வந்து ஒரு பலவீனம், வியாதி அல்லது ஒரு பற்றாக்குறை இதெல்லாம் தாக்கும்போது நம்முடைய மனசுல சொல்லணும், நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது அப்படின்னு. நீதிமொழிகள் 10:24 இருக்கு, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போ நம்ம லைஃப்ல வந்து நீங்க எதை விரும்புறீங்களோ, நீங்க நீதிமானா இருக்கிற அப்படின்னாலே அது உங்களுக்கு வாய்க்கும். ரொம்ப முக்கியமான வசனங்கள் இதுல. நீதிமொழிகள் 24:16 படிக்கிறோம், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். அதனாலதான் நீதிமான் என்கிற அறிவு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எத்தனை தடவை விழுந்து போனாலும் நான் எழும்பிடுவேன் அப்படிங்கிறது நல்ல தெரியும். நீதிமான் 7 தடவை விழுந்தா கூட எழும்பிடுவான். சோ நீதிமானுக்கு பலன் உண்டு என்கிற அந்த சத்தியம் இந்த சங்கீதத்துல நம்ம பார்ப்போம். அதனாலதான் நம்முடைய மைண்ட்ல வந்து நாம் நீதிமானாக்கப்பட்டவர்கள் என்கிற அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். பவுல் அதை பல இடங்கள்ல எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ரோமர் 3ஆம் அதிகாரம் நீங்க பாத்தீங்கன்னா, ரோமர் 3:24 இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ரொம்ப தெளிவர். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். என்ன நீங்க பாத்தீங்கன்னா 28வது வசனம், ரோமர் மனுஷன் நியாய பிரமாணிகளில் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். அப்போ விசுவாசம் நமக்கு வரும்போது நாம் நீதிமான்களாய் மாற்றப்படுகிறோம். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்துல ரொம்ப அழகா அவர் எழுதுறாரு. 4ஆம் அதிகாரம் 24-25, ரோமர் 4:24-25. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டு இருக்கிறோம். ரொம்ப கிளாரிட்டியான வசனம் இதுல. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டு இருக்கிறார். இப்ப இயேசு உயிர்த்தெழுந்தார் அப்படின்னாலே நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேங்கிற செய்தியை பிரிக்கவே முடியாது. சோ அதனாலதான் அவர் சொல்றாரு உடனே 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, இவ்விதமாக, ரோமர் 5:1, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியினால். இந்த வசனங்கள் வந்து ரொம்ப அழகா இருக்கு. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம்.
அதே அதிகாரத்துல கீழே சொல்றாரு 9ஆம் வசனத்துல 5:9 ரோமர், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற. அப்போ இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டதினாலே அந்த இரத்தத்தினால நாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். இந்த அதிகாரம் முழுதும் அவர் அதான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்றார். ஆதாம் பாவம் செய்ததினாலே எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டோம். இயேசு கீழ்ப்படிந்ததினாலே நாம் எல்லாரும் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். 19ஆம் வசனத்துல எல்லாம் சொல்றார். 5:19, ஒரே மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படியதினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார். எனவே நம்முடைய மனசுல நாம் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்கிற இந்த புதிய ஏற்பாட்டு செய்தி தினந்தோறும் நம்முடைய மனசை புதுப்பிக்கும். அப்பதான் நீதிமானை கர்த்தர் சிநேகிக்கிறார். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீதிமான்கள் சிங்கத்தை போல் தைரியமா, இந்த வசனத்தெல்லாம் நம்ம ஆப்ரேட் ஆகும். சோ நாம் நீதிமான்கிற வெளிச்சம் நமக்குள்ள பல ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வருகிறது. அடுத்தாப்புல தாவீது எப்படி சொல்லி முடிக்கிறாருன்னா, அந்த சங்கீதம் 58, மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்று மனுஷன் சொல்லுவான். அப்போ அடுத்தாப்புல அவருடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, இவ்வளவு நான் ஜெபம் பண்ணிட்டேன், ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரு, கேட்கறது மாத்திரமல்ல அவர் எனக்காக நியாயம் செய்வார் என்று மனுஷன் சொல்லுவான் அப்படின்னு போட்டு. ஜெபத்தின் முடிவில் நமக்கு இருக்க வேண்டிய விசுவாசம் அதுதான். தேவன் ஜெபத்தை கேட்பார், இந்த ஜெபத்திற்கெல்லாம் பதில் தருவார் என்கிற விசுவாசம் நமக்குள்ள கொழுந்து விட்டு இந்த ஃபெய்த் நமக்குள்ள ஆப்ரேட் ஆகும்போது முடியாதவைகளை எல்லாம் நமக்கு அது சாத்தியமாக மாற்றுகிறது. அப்போ தேவனை குறித்ததான ஒரு அறிவு, அவர் என்னை பார்க்கிறார், என்னை கவனிக்கிறார், என்னை நேசிக்கிறார், என்னுடைய எல்லா காரியங்களிலும் அவர் தலையிடுகிறார், என் மீது அக்கறையா இருக்கிறார். இந்த மாதிரி நம்மளை நாமளே நம்முடைய மைண்ட்ல ரினியூவல் பண்ணுவேன். நான் நேசிக்கும் ஆண்டவர் என்னை அதிகமாக நேசிக்கிறார். இயேசுவை நேசிப்பது போலவே அவர் என்னை நேசிக்கிறார். ஒரு தகப்பன் பிள்ளைய பத்திரமா பாதுகாக்கிறது போல அவர் என்னை பாதுகாக்கிறார். என் தேவைகளை சந்திக்கிறார். எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் என்னோடு நிற்கிறார். இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ளே அது வரணும். இதையும் இந்த சங்கீதத்துல அவர் சொல்றார், மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டு என்று மனுஷன் சொல்லுவான். அப்ப ஜெபத்தின் முடிவுல 2 காரியம் நடக்கிறத பாக்குறோம். ஒண்ணு, நாம் நீதிமான்கள். 2வது, காட் இஸ் தேர், தேவன் இருக்கிறார் என்கிற செய்தி மனிதர்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. தாவீது வாழ்க்கையில நம்ம அதை பார்க்கிறோம். பிரச்சனை வரும்போதெல்லாம் அவர் இப்படி தனித்து உட்கார்ந்து தேவனோடு நேரம் செலவு பண்றதை பார்க்கிறோம். இந்த சங்கீதம் முழுவதையும் அவர் எந்த மனிதனையும் ஒப்புவிக்கிறார். தேவனோடு உட்கார்ந்து தன்னுடைய கற்பனையிலே அப்படியே ஆண்டவரோடு மிங்கில் ஆகிறதை பார்க்கிறோம். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தால், துன்மார்க்கர் கற்பத்தில் உற்பது போல சொல்றார். 4ஆம் வசனத்துல சர்ப்பத்தின் விஷன்று சொல்றார். 5ஆம் வசனத்துல பாம்பாட்டி வினோதமா பூதனா அப்படின்னு சொல்றாரு. செவிட்டு விரி என்று சொல்றாரு. 6ஆம் வசனத்துல பால சிங்கங்கள் சொல்றாரு. 7ஆம் வசனத்துல கடந்தோடுகிற தண்ணி இருக்கிறது. 8ஆம் வசனத்துல கரைந்து போகிற நத்தை அப்படிங்கிறது. சூரியனை காணாத ஸ்ரீயின் முதிரா பிண்டம் அப்படிங்கிறது. அடுத்தாப்புல முள் நெருப்பினால் பானையில் சூடேறி முன்னே. அவரு கிட்டத்தட்ட காட்டுக்குள்ள கடந்ததுனால காட்டு என்னெல்லாம் பார்த்தாரோ அது அவ்வளத்தையும் அவர் நடைமுறையில தேவனோடு உட்கார்ந்து ஆண்டவரே அப்படின்னு சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன். பிராக்டிக்கலா தன்னுடைய பிரச்சனைய தேவ சமூகத்துல சொல்லுகிற ஒரு நல்ல படம். நம்மளும் இதை
பிரச்சனைகள், இருதயத்துல நமக்கு ரொம்ப ஆழமாக காயப்படுகிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் அண்டை வந்து தேவ சமூகத்திலே நாம் அதை கொட்டி விடும்போது ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை அவர் செய்வதில் உண்மையாயிருக்க. இந்த மாதிரி ஜெபித்து முடிச்ச உடனே 2 காரியம் வரணும் அவர் சொல்றாரு. ஒண்ணு, நாம் நீதிமான்கள், அவன் கர்த்தர் மெய்யாய் நீதி செய்வார். 2வது, பூமியிலே நியாயம் செய்கிற ஒரு தேவன் உண்டு, எல்லாரும் அறிஞ்சுக்கிடுவாங்க. நம்ம ஜெபத்துல உட்காரும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்முடைய தகப்பனை நாம் சார்ந்து கொள்கிறோம். ஆண்டவருக்கும் நமக்குள்ள உறவு வந்து டெவலப் ஆகும். அங்கே நாம் நம்முடைய பரம தகப்பனோடு உறவாடுகிறோம். இயேசு கிறிஸ்து செய்து முடித்த கிரியினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். வாக்கு கிடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறோம். இந்த மாதிரி நமக்கு அந்த காரியங்கள் நடக்க நடக்க நம்ம லைஃப்ல வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் வரும். அவித வாழ்க்கையில அப்படிதான் அவனுடைய மனம் மறுரூபம் அடையும். அவனுடைய மனது கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய அநேக காரியங்களை அவர் பிரதிபலித்தார். தன்னுடைய எதிரி பக்கத்துல வந்து சிக்கும் போது கூட அவர் அழிக்கவில்லை. மன்னிக்கிறதையும் விட்டு விடுகிறதையும் அபிஷேகம் பண்ணுவை தன்மையில் நான் கை போடுவதில்லை என்பதையும் சொல்வதையும் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கஷ்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள், இக்கட்டுகள் வழியாக செல்லும் போது நாம் தேவ சமூகத்திலே நுழைந்து அவருடைய பிரசன்னத்திலே அதை டீல் பண்ண நாம் கற்றுக்கொள்வோம். நாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்கிற அறிவு நம்மளை எப்போதும் நம்முடைய மனசுல இருக்கணும். இயேசு சிலுவையிலே மரித்தபடியினாலே, அவர் எழுப்பப்பட்டபடியினாலே நாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். இது மாத்திரமல்ல, நம்மை விசாரிக்கக்கூடிய, நம் மீது அக்கறையா உள்ள, நமக்கு நியாயம் செய்யக்கூடிய தேவன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் நம்மளை கவனிக்கிறார், நம்மளை பாதுகாக்கிறார், நம் மீது அக்கறையாக இருக்கிறார். மறந்துடவே கூடாது. சோ இப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தரும்படி நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நாம் நீதிமான்கள் என்கிற உணர்வு, அந்த சென்சிட்டிவ்னஸ் 24 hours நமக்கு வரத்தக்கதாக நாம் ஜெபிப்போம். என்னை நேசிக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் எனக்காக வைராக்கியம் கொள்வார், எனக்கு விரைந்து சகலத்தையும் செய்து முடிப்பார் என்கிற விசுவாசம் நமக்குள்ளே பற்றி பிடிக்கும். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. இந்த காலை வேளையில் சங்கீதம் 58 தியானிக்க முடியாத உதவி செய்தீர் கர்த்தாவே. இந்த நாளில் சூழ்நிலை இறந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கேட்ட செய்தியின்படி நாங்கள் எல்லாரும் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து எங்களுக்காக மரித்தபடியினாலே, அவர் உயிர் தெழுந்தபடியினாலே, அந்த புண்ணியத்தின் நிமித்தம் நாங்கள் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். நீதிமானுக்கு ஒரு கேடு வராது என்ற வார்த்தையின்படி நீதிமானை கர்த்தர் சிநேகிக்கிறார் என்கிற வார்த்தை இந்த காலை வேளையில எல்லாருக்கும் ஆண்டவரே அது நிறைவேறும்படி ஜெபிக்கிறோம். எங்களை நேசிக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார், அவர் நல்ல தகப்பனாக இருக்கிறார் என்கிற அறிவு எங்களுக்குள்ளே கட்டி எழுப்பப்படுகிறபடினாலே எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய பிரசன்னம் அவர்களை ஆளுகை இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.